ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தொகுதி பிராண்ட் நியூ கார்கள் வந்துருக்கு. அதாவது மிட்சுபிஷி, நிசான், அப்புறம் வந்து டைகட்சு மிரா, அதே போல் சுசுகி வேகனார். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராண்ட் நியூ, அதாவது அன்ரெஜிஸ்டர் கார்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு கார்களாக பார்ப்போம். இதில் நிற்கிற எல்லாமே மிட்சுபிஷி நிற்கிது, நிசான் நிற்கிது முன்னுக்கு. பின்னால் வந்து சுசுகி வேகனார் எல்லாம் நிற்கிது. நம்ம ஒவ்வொன்றா எல்லா கார்களையும் பார்ப்போம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுலேருந்து ஆரம்பிப்போம். இதை பார்த்தீங்கன்னா மிட்சுபிஷி. இந்த மிட்சுபிஷியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மிட்சுபிஷி இகேஜி பார்த்தீங்கன்னா மிட்சுபிஷி இகேஎக்ஸ்ஜின்னு போட்டிருக்கு. பிளாக் ப்ரைஸ் வந்து 84,90,000, அன்ரெஜிஸ்டர் பிராண்ட் நியூ ஆனது. உள்ளே போய்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே, ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான். இது வந்து நிசானோடது. இதில் வந்து சகல டீட்டெயிலும் வந்து போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா மிட்சுபிஷி இகேஎக்ஸ்ஜின்னு போட்டிருக்கு. பிளாக் 2 போவோம். கிரேட் வந்து 5, ப்ரைஸ் வந்து 84,90,000. மேனுஃபேக்சரிங் வந்து 2023. சிசி வந்து 650 சிசி. அன்ரெஜிஸ்டர் வெஹிக்கிள் தான் இது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்டேரிங்லேயே எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், அந்த ஏர் கண்டிஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டச் தான். நல்ல ஒரு அழகான டேஷ்போர்ட் உண்டு. இன்ஜின் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த சுவிட்ச் இன்ஜின் தான். அதாவது நம்ம வந்து அந்த கீ போடாமல் கையில் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணுற இன்ஜின் தான் இது. ஸோ சீட் பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து பின் பக்கம், இது வந்து முன் பக்கம். நான் உங்களுக்கு பின்னுக்கும் காட்டிட்டு முன்னுக்கும் காட்டுறேன். ஸோ பாருங்கள், ஏற்கனவே வந்து நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கார்கள் காட்டியிருப்பேன். ஸோ அதுவும் வந்து பிராண்ட் நியூவான கார்கள் தான். ஸோ நான் வந்து சும்மா நார்மலாக இந்த கார் உள்ள மாடல்களும் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது அந்த ப்ரைஸுகளையும் சும்மா நார்மலாக காட்டுறேன். பாருங்கள், இது வந்து நிசான் இகேஎக்ஸ்ன்னு போட்டிருக்கு. பிளாக் 84 லட்சம், பிராண்ட் நியூ அண்ட் ரெஜிஸ்டர் கார். இது எல்லாமே பாருங்கள். இந்த கதவு கூட பாருங்கள் அவ்வளோ அழகாக ஷைனிங்காக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் பவர் விண்டோ தான். ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வருது, சைட்லேயே இருக்குது. ஒரு அழகான டேஷ்போர்ட்லாம் இருக்குது. உள்ளுக்கு வந்து நம்ம சார்ஜ் போகிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கள் உள்ளே கொடுத்துருக்காங்க. அதே போல் இதுலேயும் ஒன்று இருக்குது, டேஷ்போர்ட் உண்டு. இதில் ஏதாச்சும் போத்தல்கள் வைக்கிற மாதிரி. மேலே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லைட் இருக்குது, சன்ப்ரூஃப் லைட் இருக்குது. ஸோ மேலேயும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அதாவது சுசுகியை விட, சுசுகி வேகனார்களை விட இது கொஞ்சம் நல்ல கார் மாதிரி தெரியுது எனக்குண்டா. அது முன்பக்கம், இது வந்து பின்பக்கம். இதோட பின்பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ரெண்டு பேர் வந்து உட்காந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் சீட்டுகள். சீட் வந்து டபுள் சீட் தான், ஆனால் வந்து 3 பேர் உட்காந்து போகலாம். 2 சீட் கொடுத்துருக்காங்க, 3 பேர் உட்காந்து போக முடிய மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்ல பெரிய ஒரு இது, காலை வந்து அழகாக வச்சு வந்து உள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், பின்னுக்குள்ளே டோர்லேயும் வந்து ஸ்பீக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. பின்னுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணி போத்தல் வைக்கிற மாதிரி டோர்லேயே செட்டப் இருக்குது. இது வந்து பின்பக்கம். அங்கே சுசுகி வேகனாரில் நிற்கிது, நான் ஒன்றா காட்டுறேன். இது வந்து மிட்சுபிஷியோட இகேஎக்ஸ். இது ஹைப்ரிட். இந்த மாதிரி ஹைப்ரிட் வெஹிக்கிள் இது. மிட்சுபிஷி இகே வந்து ஹைப்ரிட். இங்கேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான். நான் வந்து கலர் வேறு. இது பார்த்திங்கன்னா சில்வர் கலர், அதே மாதிரி தான். ப்ரைஸ் எல்லாமே ஒரே ரேட் தான். இது வந்து சில்வர் கலர். இது 4-5 கலரில் இருக்குது. சார் இது வந்து டைகட்ஸு. இதை பார்த்திங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான். டைகட்ஸு மூவ் சில்வர் ரெண்டு போட்டுருக்கு. ப்ரைஸ் வந்து 84 லட்சம். ரெஜிஸ்டர் வந்து 2023, 650 சிசி. அதே மாதிரி இப்போ பார்த்த மிட்சுபிஷி அதே மாதிரி தான். இது வந்து டைகட்ஸு கம்பெனியோட. இதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து டிஸ்பிளே வந்து வேறு மாதிரி இருக்குது. ஏற்கனவே பார்த்த அந்த மிட்சுபிஷி டிஸ்பிளே வந்து கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே. ஸோ இது கொஞ்சம் சின்ன டிஸ்பிளே. டேஷ்போர்ட் எல்லாம் ஷைனிங் பண்ண மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே வந்து ஃபைபரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து அதே மாதிரி தான். ஆனால் வந்து இதோட சீட் வந்து நல்லா இருக்குது. இந்த மிட்சுபிஷியில் பார்த்த சீட்டை விட இந்த சீட்டை பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குண்டு. ஒரு லுக்காக இருக்குது.
ஸோ அதே மாதிரி தான் அந்த முன்னுக்கு இந்த கேஸ் சிஸ்டமெல்லாம் அதே மாதிரி தான். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த எல்லாமே வந்து இப்போ டச்சில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுக்கும். இது வந்து ஸ்டேரிங்கில் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் மேலே சன் ரூப்பில் ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது இந்த டோர் எல்லாமே, அதை விட நல்லா இருக்குது. இதே மாதிரி தான் அந்த டேஷ்போர்ட்டும் பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே உண்டு மேலே உண்டு, அந்த மிட்சுபிஷி மாதிரி தான். ஆனால் இது வந்து டைகட்ஸோடது. டைகட்ஸு மூவ் சில்வர் 2 போட்டிருக்கு. இல்லை பாருங்கள், கை வைக்கிறதுக்கு இது அழகாக உண்டு செட்டப் கொடுத்துருக்காங்க. பின்னுக்கு பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பின்னால் பார்த்து சொன்னால் நல்ல ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் வந்து அந்த மிட்சுபிஷியில் வந்து அவ்வளோ பெரிய கேப் இல்லை, பின்னுக்கு சாமான் வச்சுட்டு போகிற அளவுக்கு. ஆனால் இது வந்து சீட் வந்து டபுள் சொன்னால் 1 2 நம்ம வந்து செப்ரேட்டாக வந்து நம்ம பிரித்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் அது வந்து எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்து சொன்னால் இது நல்ல கேப் தான் இருக்குது. சீட்டை ஃபுல்லாக இழுத்திங்கன்னு சொன்னால் பின்னுக்கு நல்ல ஒரு கேப் கிடைக்கும். இது வந்து டைகட்ஸோடது. ஆனால் விலை வந்து அதே விலை தான், 84 லட்சம் தான். மேலே பாருங்கள், சும்மா எல்லாத்தோட அந்த மாடல்களும் வந்து உள்ளே வந்து எப்படி இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு அந்த காட்டிகிட்டு போகிறேன். சும்மா பாருங்கள். ஏற்கனவே வந்து போட்டுட்டேன், நிறைய கார்கள் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து போடாத கார்களாக போடுறோம். இது வரந்தான் போட்டிருக்கு டைகட்ஸு மூவ். இது வந்து ஹைப்ரிட் இல்லை, மிட்சுபிஷி வந்து ஹைப்ரிட், இது வந்து ஹைப்ரிட் இல்லை. இது வந்து டைகட்ஸோடது. இதை பாருங்க, சுசுகி கஸ்டம். இது சுசுகி கஸ்டம். உள்ளே போய்ட்டு பாவம் அப்படி இருக்குண்டு. இது வந்து சுசுகி கஸ்டம் உடையா. அப்போ எப்படி இருக்குண்டு. சுசுகி ஸ்பேசியா பிளேக் கஸ்டம்னு போட்டிருக்கு. விலை வந்து 96 லட்சமாக 2023 ரெஜிஸ்ட்ரேஷன், 650 cc. சகல ஆப்ஷன்களும் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் சுசுகி வந்து அந்த உள்ளுக்குள்ளே அந்த லுக்குன்றது வந்து சுசுகி வெகனாரில் ஒரு லுக் தான். சரி, சுசுகி வந்து கஸ்டம். இது ஆனால் வெகனார் மாதிரி தான் எனக்கு இது கஸ்டம். எல்லாம் ஆட்டோமேட்டிக். நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து நல்லா பெருசாக இருக்குது. இதுலேயும் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே வந்து மேனுவல் கண்ட்ரோல் தான், டச் இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தாலுமே டச் கண்ட்ரோல் தான் டைகட்ஸோடது. ஸோ சுசுகி கஸ்டமில் அவ்வளோ டச் உறவு. ஆனால் வந்து கார் வந்து பெருசாக இருக்குது. ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதில் வந்து வட்டமாக இருக்குது, இது கொஞ்சம் டிசைனாக இருக்குது. எல்லாமே எல்லா சுவிட்சுகளும் இதில் இருக்குது. அதாவது மிரர் லாக் பண்ணுறது எல்லாம் பவர் விண்டோ தான். இதில் பாருங்கள் நல்ல ஒரு டிசைன். அந்த இதை அந்த கலரை பார்த்தீங்களா, அது ஷைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. ஒரு லுக் ஒன்று இருக்குது. சுசுகி கஸ்டம். ஆனால் கார் நல்ல பெரிய கார். இது பார்க்க என்ன காட்டுறோம் பாருங்களா. அந்த ஹோண்டா வந்து அந்த ஹோண்டா மாதிரி. இது வந்து இப்படி வந்து திறக்கிறது. இந்த வேன்லாம் திறப்போம் தெரியுமா, அது மாதிரி. இந்த வேனெல்லாம் ஓப்பன் பண்ணுவோமே அதே சிஸ்டம் தான். கேப்பை பாருங்களேன். இந்த சீட்டை வந்து மடித்து போட்டிருக்காங்க. சீட் வந்து அப்படியே மடிச்சிருக்கு. ஆனால் எவ்வளோ அழகாக சாமானில் வச்சு கொண்டு போக கூடிய மாதிரி இருக்குன்னு. சீட் அட்ஜஸ்ட் பண்ணாலும் சீட் வந்து எடுத்துக்கிட்டு தான் வரும். நம்ம வந்து அவ்வளோ கேப் இருக்குது. அந்த கேப்லேயே நம்ம சாமானில் வச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல பெரிய ஒரு கேப் தான். கதவு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேன் நம்ம ஓப்பன் பண்ணுவோமே அது மாதிரி தான். இது பின் பக்கம். ஆட்டோமேட்டிக்காக லுக் ஆயிரும். டயர்லாம் சின்ன டயர் தான், அவ்வளோ பெரிய டயர் இல்லை. பின்பக்கத்தை பாருங்கள், ஹைப்ரிட் தான் இது. இந்த போட்டுக்கு ஸ்பேசியா கஸ்டம் ஹைப்ரிட் எல்லாமே அன்ரெஜிஸ்டர் தான். இதான் இவங்க இது புஞ்சிக்கார் நிவாசா. நல்ல ஒரு கருப்பு கலர் உண்டு, பிளாக் கலர். அப்படியே எங்கால வந்தோம்னு சொன்னால் இது வந்து ஒரு என்ன மாடல்னு தெரியல, பாப்பா என்ன மாடல்ண்டு. இது வந்து டைகட்ஸு தான். டைகட்ஸு கெஸ்ட்டுன்னு போட்டிருக்கு. டைகட்ஸோட கெஸ்ட் தான். அந்த மினி கூப்பர் இருக்குது தெரியுமா, அந்த மினி கூப்பர் கார் இருக்குது தெரியுமா, அந்த மினி கூப்பர் மாதிரி அந்த லுக் இருக்குது டைகட்ஸோடது. உள்ளே பார்ப்போம் இதோட எப்படி இருக்குன்னு. சரியாக அந்த டைகட்ஸ் மிரா மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த டைகட்ஸில் ஒரு மிரா கார் இருக்கு, அதே மாதிரி தான்
ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்ப்போம். இது வந்து டைகட்ஸு கெஸ்ட் வீன்னு போட்டிருக்குது. ப்ரைஸ் வந்து 82 லட்சம், 2023 மேனுஃபேக்சரி, 650 சிசி, சகல ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து அன்ரெஜிஸ்டர் வெஹிக்கிள், அது புதுசாக வந்து இம்போர்ட் பண்ணினது. எல்லாமே அப்படி தான். ஆனால் இதில் வந்து இந்த ஆண்ட்ராய்டு பிளேயர் இல்லை, சும்மா நார்மல் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஷைனிங் பண்ண மாதிரி இருக்குது. அந்த அந்த ரோல்ஸ் ராய்ஸில் வருமே அது மாதிரி இந்த ஷைனிங் பண்ண மாதிரி இருக்குது. சைட்லாம் நல்லா இருக்குது. ஸ்பீக்கரை பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஃபேன் மாதிரி ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க. சீட்டை பார்த்தீங்களா, சீட்டு வந்து அழகாக நல்ல அந்த ஸ்பஞ்சாக இருக்குது, அவ்வளோ ஸ்பஞ்சாக இருக்குது. அந்த சீட்டோட அந்த கவரே பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ நல்ல ஸ்பஞ்ச் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாம் ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுக்கு. இது வந்து டைகட்ஸோட தான், அந்த மிரா மாதிரி தான். ஆனால் இது வந்து மூவாக இன்னும் கூட போட்டிருக்காங்க. இன்ஜின் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே பவர் ஸ்டார்ட் தான். ஸ்பீக்கரை பார்த்திங்களா, அந்த ஃபேன் வடிவில் அழகாக கொடுத்துருக்காங்க. முன்னுக்கு ஸ்டைல் வந்து அந்த மினி கூப்பர் மாதிரி இருக்குது. பின்னுக்கு பார்த்திங்களா, அந்த மினி கூப்பர் மாதிரி அப்படி இருக்கும், அதே மாதிரி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. கெஸ்ட் ஸ்டைல் டைகட்ஸோடது. பின்னுக்கு பார்த்தீங்களா சீட்டை, பின்னுக்கும் செம்மையான சீட்டு. ஆனால் வந்து மிரா வாங்குறத விட இது ஓகே போல் இருக்குது. இந்த ஸ்டைலும் வந்து நல்லா இருக்குது, ஆனால் விலை கொஞ்சம் கூட தான். ஸோ இது வந்து இந்த வெகனாரோட விலைக்கிட்ட வருது, 82 லட்சக்கிட்ட வருது. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேமரா எல்லாமே உள்ளே வந்து பூட்டியிருக்காங்க, அதை கம்பெனியால் ஃபிட் பண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ பின்னுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா ஸ்டைலாக இருக்குது. ஆனால் சீட் நல்லா இருக்குது இதில். இப்போ நான் பார்த்த கார்களை விட இதோட சீட் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து அந்த கை வச்சு பார்க்குறப்ப அந்த ஃபீல் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல கலராக பார்த்தீங்களா, நல்ல ஒரு கவர் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து